பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நடிகர் தனுஷ் அவங்களுடைய 50வது திரைப்படம் ராயன் அவங்களே டைரக்ட் பண்ணி நடிச்சாங்கன்னே சொல்லலாம். ஆனா அவருக்கு அது டைரக்ஷன்ல 2வது திரைப்படம். ஏற்கனவே பவர் பாண்டின்ற திரைப்படத்துல ராஜ்கிரண் சார் ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுத்து அது வெற்றி படமா மாத்தினாரு. ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. 2வது படமா ராயன் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் மூவியா இருந்தது. 3வது திரைப்படமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த திரைப்படத்தை டைரக்ட் மட்டும் பண்ணிட்டு வராங்க. அந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இப்போ ரீசெண்டா கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாட்டும் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். நேத்தி தனுஷ் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவருடைய அடுத்த டைரக்ஷன் பிலிம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த படத்தினுடைய பேர் இட்லி கடை. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். கீழே ஹேஷ்டேக்ல D4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டரும் தனுஷ் சார் தான். தனுஷ் அவர்கள் டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நடிகரா அவருடைய லைன் அப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னே சொல்லலாம். பாலிவுட் டைரக்டர் ஆனந்த் எல் ராய் தெரே இஸ் மெயின் அப்படின்ற ஒரு படம் தனுஷ் அவர்கள் கமிட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே இந்த கூட்டணியில 2 வெற்றி படம் வந்திருக்குன்னே சொல்லலாம். ராஞ்சனாவா இருக்கட்டும், அட்ராங்கி ரேவா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவங்களுடைய பயோபிக்ல ஆக்ட் பண்ண போறாங்க. அந்த படத்தினுடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். வாழைன்ற வெற்றி திரைப்படத்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் ஒரு நேர்காணல்ல என்னுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய ஹீரோ தனுஷ் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு சொல்லிருக்காங்க. மாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு நேர்காணல்ல என்னுடைய அடுத்த படத்தினுடைய ஹீரோ தனுஷ் சார் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப துருவ விக்ரம் வச்சு மாரி செல்வராஜ் பைசன்ற படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் நடிப்புல எப்படி ஒரு அசுரனா நடிச்சுட்டு வராங்களோ அதே மாதிரி டைரக்ஷன்லயும் தன்னுடைய கான்சென்ட்ரேட்டை திசை திருப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். தனுஷ் டைரக்ஷன்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவருடைய ஆக்டிங்லயும் உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.